இங்க இந்த பொண்ணு அவங்க அப்பா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த பொண்ணுமே நான் இன்னைக்கு ரன்னிங் ரேஸ் எல்லாம் போனேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. அதுக்கு அவருமே நீ ரன்னிங் ரேஸ் போனியான்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணுமே ஆமான்னு சொல்லி திரும்பி பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டனால அந்த குழந்தைய பிடிச்சிட்டு வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழே விழுந்துறாரு. அந்த சின்ன பொண்ணுக்குமே தலையில பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டலுமே சேர்த்திருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்தனால இப்ப அதிகமாயிருச்சு, அதை மாத்தணும்னு சொல்லி அந்த டாக்டருமே பேசிட்டு இருப்பாங்க. அதனால அவளுக்கு ஹார்ட் சர்ஜரியுமே பண்ணியாகணும், 30 40 லட்சம் ரூபாய் செலவாகும் சொல்லிடுறாரு. கேட்டு எப்படி அவ்வளவு பணம் ரெடி பண்றதுன்னு தெரியாம தெரிஞ்ச கட்சியில இருக்க தலைவர்கிட்டயுமே போய் இந்த மாதிரி சொல்லி பணத்தை கேட்பாரு. அதுக்கு அவருமே நீ கேட்கிற பணம் 2000 ஓட்டு வாங்குறதுக்கு சமம், ஒரு குழந்தைக்காக இவ்வளவு செலவு பண்ணி அந்த ஆபரேஷனுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவ்வளவு பணமும் வேஸ்ட் தான் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சி சார்பா மக்களுக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக வச்சிருந்த பணத்தை 57 கோடி ரூபாய் அவங்களுக்கே தெரியாம இவர் வேற இடத்துல கொண்டு போய் வச்சிடறாரு. இவர் பணத்தை எடுத்த விஷயமா அந்த கட்சி தலைவனுக்கு தெரிஞ்சு அவ மட்டும் இல்ல அவங்க குடும்பத்துல யாருமே உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க ஆட்களுமே அனுப்பிச்சுடுறாங்க. இவங்களுமே வீட்டுல இருந்து கிளம்பலான்னு போகும்போது அவங்களுமே வீட்டுக்குள்ள வந்து அவங்க பொண்டாட்டி கழுத்துல கத்திய வச்சிடறாங்க. அதுக்கு அவங்க பொண்டாட்டியுமே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைய எப்படியாச்சும் அந்த பணத்தை கட்டி காப்பாத்துறீங்கன்னு சொல்றா. அவங்க கழுத்துல கத்தி வச்சிருக்கிறத எடுக்கலாம்னு போகும்போது கழுத்தறுத்து அதே இடத்துல இறந்தே போயிடுறாங்க. உடனே இவருமே குழந்தைய காப்பாத்தணும்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போறாரு. ஆனா அவனுக்கு விடாம பின்னாடியே துரத்திட்டு அடிக்க வருவாங்க. இவருமே அவங்க கிட்ட தப்பிச்சு காயத்தோட வந்து ஒரு வீட்டுல என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லி உதவியுமே கேட்கிறாரு. இந்த பணத்தை இருக்கிற இடத்தையுமே சொல்லிட்டு என் பொண்ணை தயவு செய்து காப்பாத்துங்கன்னு சொல்லி என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு அப்புறம் மீதி இருக்க பணத்தை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு.